கைஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா க்ராசரிக்கு போயிட்டுருக்கோம். சும்மா எல்லாம் ட்ரிப்பு மாதிரி போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நாங்கள் எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம். செம்மையாக இருக்குது சிட்டி எல்லாமே. இங்கே நாங்கள் போகிற ரோடு எல்லாமே செம்மையாக இருக்குது. எப்படி ரோடு போட்டுருக்காங்க பாருங்க. நம்மூர் மாதிரி தான். ரொம்ப பஸ் ஸ்டாப் போட்டாங்க. பாருங்க எவ்வளோ ஆப்பிள் தோட்டத்தை பாருங்க. ஃபுல்லாக ஆப்பிள் தோட்டம். சின்ன மரம், பெரிய மரம் இருக்கு. இது வந்து ஜீன் மாடிஃபைடா நம்ம சொல்லுவாங்கல்ல, சின்னதாகவே வளரும். ஆப்பிள் மரம் பெருசாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன். ஆமா, அப்போதைக்கு அது பெரிய பெரிய இது வந்து அது பெரிய மரத்துல கம்மியா தான் காய்க்கும். சின்ன மரத்துல அவ்வளோ காய்க்கும். சொல்லுங்க, இப்ப ஆரம்பிங்க. இது யாரும் பார்த்து வீருன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. இது எப்படின்னா பிரெட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த பிரெட்டோட சாறு மாதிரி எடுப்பாங்க. இதுக்கு அடுத்து தான் ஃபெர்மெண்ட் பண்ணி அதை வந்து பீர் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். இதுல வந்து 0% ஆல்கஹால் தான். இது வந்து நம்ம குடிக்கிறதுனால நமக்கு எந்த இதுவுமே இல்லை. டேஸ்ட் பண்ணி சொல்லு எப்படி இருக்கு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம பூஸ்ட் கூலிங் வாட்டர்ல கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு புது டேஸ்டா இருக்கு. ஆனா இது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சூப்பரா. சம்மருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். நம்ம நீராகிற மாதிரி தான். எப்படி கஞ்சி தண்ணி குடிச்சோம்னா அப்படி உடம்பு குளிர்ச்சி ஆகுதுல்ல, அதே மாதிரி பிரெட்ல வந்து ஊற வச்சு அடுத்த நாள் குடிக்கும்போது இந்த மாதிரி தண்ணி வரும். அதுவும் முக்கியமாக இந்த பிளாக் பிரெட், இதனால பிளாக் பிரெட் யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ இது உடம்புக்கு ஹெல்த்தும் கூட, ஆல்கஹால் நல்லா உடம்பு குளிர்ச்சியும் கூட. சம்மருக்கு இது நிறைய குடிப்பாங்க. அதனால நீங்க எங்க போனா குடிங்க. சொல்லுங்க, ரஷ்யாவில் வரவங்க இதை குடிங்க. ரஷ்யாவில் வரவங்க இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இது மோஸ்ட் ரெக்கமெண்டட். அல்ஹம்துலில்லாஹ். Как дела? Извини. Может подтянуть, что он говорит? எனக்கு தமிழ் பிடிக்கும். мне нравится தமிழ். Можно сказать? Нет, это ингуши. Это ингушетия. Это ингушетия, да? Да, я пытался, но я выросла. Да? Понятно. Ну, я выросла здесь. Это ингушетия, сейчас вы чечевеете, да? Да. Понятно. Чьи еще красивее? Ну, у нас красиво. Да. Сколько стакан делали? 7, да?
சென்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். சிட்டி என்ட்ராகி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியோடைய சென்ட்ரல் மார்க்கெட், அது பேர் என்ன, பர்கத். இது ரொம்ப செச்சனியாவில் க்ரோசரியில் ஃபேமஸ்ஸு. அது காட்ட போகிற பாருங்க, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்க்கெட்டு ரோஸ்மில் தான் பெரிய மார்க்கெட், எல்லாமே கிடைக்கும். ரொம்ப கோயம்பேடு மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய பள்ளிவாசல் புதுசு தான் கட்டிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இது வந்து ஒரு 20 வருஷம் கட்டப்பட்ட ஒரு ஊர். 20 வருஷம் முன்னாடி இதை வந்து ரஷ்யா வந்து ஃபுல்லாக எப்படி உக்ரைன் ஆயிடுச்சு, ஃபுல்லாக எதுவுமே கிடையாது, பில்டிங் மரம் எதுவுமே கிடையாது, அப்படி பாம்பு போட்டு தள்ளிட்டாங்க இந்த ஏரியாவே. அதுக்கப்புறம் 20 வருஷமாக கட்டி இதெல்லாம் பில்டிங் மாதிரி புதுசாக தெரியும். அதனால் இது ஒரு புது, அதாவது ரீபில்ட் பண்ணியிருக்காங்க இந்த யூனிவர்சிட்டியை, இந்த சிட்டியை. அதனால் ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும், எல்லா ரோடுமே அகலமாக இருக்கும். கணிக்கு இதெல்லாம் எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து வாக்களிச்சிருக்கு. ரஷ்யன் கவர்மெண்ட் தான் உருவாக்குனது, அவங்க தான் அழிச்சாங்க. அதனால தான் புத்தி நிறைய ஃபண்டு அனுப்பிட்டே இருப்பாருங்க காசு. இங்கே வந்து என்ன பண்ணாங்க, ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரெண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் அகமதுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் நேராக போய் புத்தின்ட்டே போய் சொல்லிட்டார், வாரலாம் வேண்டாம், சமாதானமாக ஆயிக்கும், என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு இந்த உரிமை என்ன கொடுத்துரு, நான் இருந்து விட்டேன். ஏன்னா இந்த வாருக்கு காரணமே அமெரிக்கன் சொல்ல வந்துட்டாங்க. அமெரிக்கன் சொல்ல வந்து ரஷ்யாவை பிரிக்கிறதுக்காக பிரிச்சு விட்டாங்க. ஒரு மத கலவரத்தை இது மாதிரி, நீங்கள் ரஷ்யன்ஸ் இருக்கு, நீ முஸ்லீம் தானே அப்படின்னு வெளியே கிளப்பி விட்டு காசு ஆயுதமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கன்ஸ். இப்படி உக்ரைன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு முட்டாள்தனமாக ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போட்டாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் புத்திசாலி, அந்த அகமது ஒரு மார்க் அறிவு, உலக அறிவுலாம் இருக்குது. அது புரிஞ்சிருச்சுங்க. இந்த கேமில் வந்து பாதிக்கப்படுறது இவங்க தான், புரியுதா இல்லையா? என்ன பண்ணுறாரு, நேராக அமெரிக்கன்ட்ட உள்ளதுக்கு போல நேராக ரஷ்யன் சொல்லிட்டார், எங்களை புரிஞ்சு போச்சு, இதுதான் மேட்ரு, எங்களுக்கு இந்த மாதிரி உரிமையெல்லாம் கொடு, சண்டை வேண்டாம், சமாதானம் ஆகிக்கிறோம் அப்படின்றாரு. அதே மாதிரி நிறைய உரிமைகள் வாங்கிட்டாங்க அவங்க. அதனால தான் இது ரொம்ப வேகமாக பில்ட் பண்ணப்பட்டது. அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய உரிமை இருந்தது. அதாவது அந்த தீவிரவாத முத்திரைலாம் எடுத்துட்டாரு, அது இதெல்லாம் கிடையாது. ரஷ்யாவில் ஃபுல்லாகவே இவங்க ரொம்ப டாப்பில் இருப்பாங்க. இந்த இதில் உள்ளவங்க எங்கே போனாலும் செச்சன்யா அப்படின்னு சொன்னாலும் ஒரு தனி மரியாதை இருக்கும், புரியுதா? அது மாதிரி உருவாக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஊரில் ரஷ்யாவிலே மிகப்பெரிய ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் ஏன் பெருசுன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த் அதிகம். ரஷ்யாவில் இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் அதிகமாக உள்ள ஸ்கூலுக்கு கிடையாது, இந்த ஊரில் இருக்குது. ஃபுட்பால் ஸ்டேடியம் இங்கே தான் வந்து வேர்ல்டு கப் நடந்துச்சுல 2018 ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடந்துச்சுல, அப்போ வந்து எஜிப்ட் டீம் வந்து இங்கே தான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அதனால் நாச்சி கூட அழுக்காக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருப்பாரு. இங்கே தரையில் சாப்பாடு போட்டு சாப்பிடலாம், உண்மையிலே அழகாக இருக்கும். சுத்தத்துக்கு ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்க.
கிளாக் டவர் இருக்குல்ல, நம்ம ஊர் எப்படி தஞ்சாவூர்ல பெரிய கோவில் இருக்குல்ல, அதை நோக்கி எங்கன்னா வருவோம்ல, அது மாதிரி சென்ட்ரல் ஒர்க் வச்சிருக்காங்க உயரமா. ஆனால் இங்கே தொலைஞ்சு போக மாட்டீங்க. இங்கே இருக்குடா சென்ட்ரு. அது பக்கத்தில் தான் யூனிவர்சிட்டி இருக்குது, அந்த பில்டிங் பக்கத்தில் தான். இப்போ குரோசனி வந்து இறங்கிட்டீங்க, கால் எடுத்து வச்சுட்டீங்க குரோசனில், அப்படி தானே? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 400 மீட்டரில் நம்ம ஹாஸ்டல் இருக்குது, யூனிவர்சிட்டி ஹாஸ்டல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி மார்க்கெட் இருக்குது. வாங்க உள்ளே போய் காட்டுறோம். மார்க்கெட் பார்ப்போமா? இந்த கடையில் தான் வைப்பா. வண்டி டெய்லி கஸ்டமர். ஆமாம், பாகிர் இங்கே 1 வருஷம் படிச்சில்ல நீ? ஆமாம். ஆஹா, சூப்பர். சின்ன மார்க்கெட்டு. இங்கே ப்ரெட்டெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள், பழங்கள், கிரில் முக்கியமாக வாங்கலாம். இங்கே வாங்க, கிரில் வாங்குவோம். நம்ம எல்லா கடையிலும் கிரில் இருக்கும். கிரில்லு, மீன். Да, это жареный, да? Сколько стоит? 500 рублей килограмм. இது 500 ரூபாயா மீன் வந்து பொரிச்சது. கிரில் почем у вас? 600 рублей. Курица, да? А у вас только готово? Да, есть 3 штуки есть готово. Сколько надо? Ага. 2 வாங்கி சாப்பிடுமா? Надо? давайте 2. ஸோ இந்த மார்க்கெட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரில், இந்த மாதிரி பிரெட் வந்து இது வந்து ஃபேமஸ். இங்கே தொட்டு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பிரெட்டு. வெளி லேயர் வந்து நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க மாதிரியும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குது. அதனால் சாப்பிட நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்கள் சாலட்லாம் வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வேணும். இந்த மாதிரி இந்த கேரட் வந்து இங்கே ஷவர்மாவில் வச்சு கொடுத்து பார்த்துருக்கேன். ஹாட் டாக்ல இருக்கும் ஒரு சில கடையில். நல்லாயிருக்கும். இது ஒரு மாதிரி வினிகரோட சேர்ந்த ஒரு புளிப் டேஸ்ட்டும் சேர்ந்து வரும். நல்லா இருக்கும். இங்கே காரமான இது இருக்குது பாருங்க, மிளகா. இது காரமாக இருக்குது. சோ நீ போனு Салат надо? салат வாங்குமா என்ன? காரம் வாங்குமா என்ன? А сколько стоит перец? Вам 100 рублей дам, как гостям. Давайте одно. Хорошо. காரம் வாங்கி சாப்பிடுவோம். மீன் சாப்பிட ஆசைப்படுறீங்களா? Учиться приехали. Да, да. இப்போ போகிறீங்க சச்சின் ஸ்ட்ரீட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த டவர் பேர் என்ன சார்? க்ரோஸ்னி சிட்டி டவர் அப்படின்னு சொல்லலாம். கிளாக் டவர், க்ரோஸ்னி சிட்டி கிளாக் டவர். இதான் இது தான் இருக்கு பாருங்க. நம்ம சச்சனில் வந்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ வரீங்க யூனிவர்சிட்டி வந்துட்டோம். யூனிவர்சிட்டியில் வந்து இன்றைக்கி உள்ளே போய் சுற்றி காட்டலான்னு பார்த்தா இன்றைக்கி வந்து ரஷ்யன் டேனால லீவு. அதனால் உள்ள யூனிவர்சிட்டிக்குள்ளே நம்மளால் போக முடியல. அடுத்த தடவை கண்டிப்பாக யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் எல்லாத்தையும் நம்ம சுற்றி காமிச்சு எல்லாத்தையும் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கிளாக் டவர் தெரியுதுல்ல. இப்போ அடுத்து அங்கேருந்து நாங்கள் போயிட்டு ஃபுல்லாக மேலேருந்து ஒரு வியூ காட்டுறோம். வாங்க போகலாம்.